தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை வலுவடைந்துள்ளமையால் நாட்டின் சில பகுதிகளுக்கு தொடர்ந்து மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது. நேற்று முதல் இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை வலுவடைந்து வருகிறது. இதனால் நாட்டின் சில பகுதிகளுக்கு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதுடன் காற்று வீசலாம். இதனால் மேல் சபரகமுவ தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். බස්නාහිර සබරගම දකුණු ඒ වගේ මධ්‍ය ප්‍රදේශවල අපි වැසි බලාපොරොත්තු වෙනවා. கடந்த 17ஆம் தேதி பேரவில மலையில் ஏற்பட்ட மண் சரிவினால் பேரவில கிராமத்துக்கு செல்வதற்கான பாதை இல்லாமல் போனது. ராணுவத்தினர் புதிதாக அமைத்த பாதையூடாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் நேற்று அந்த கிராமத்தை அடைந்தனர். கிராமத்தில் இருந்த 290 குடும்பங்களைச் சேர்ந்த 1200 பேர் பேரவில வித்தியாலயம் மற்றும் விகாரையில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர். மண் சரிவு அபாயம் காரணமாக அவர்களுக்கு மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதேசத்தின் பாடசாலைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுடன் சில அமைப்புகள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கான செய்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அத்துடன் வெளி மாவட்டங்களில் தொழில் புரியும் சுமார் 200 பேர் இன்னும் தொழிலுக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். இதேவேளை வெள்ளத்தில் மூழ்கிய பிரதேசங்களின் வீடுகளை சுத்திகரிக்கும் பணிகள் இன்றும் இடம்பெற்றன. வீடுகளில் மின் உபகரணங்கள் சேதமடைந்துள்ள காட்சிகளே இவை. வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக காப்புறுதி முறையின் கீழ் நிவாரணம் வழங்கப்படும். அனைவரும் காப்புறுதி செய்துள்ளனர். 1 லட்சம் ரூபாவிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை காப்புறுதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 10 பில்லியன் வரை அந்த காப்புறுதி முறைமை காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள அனைத்து வீடுகளும் கட்டடங்களும் இடர் முகாமைத்துவ அமைச்சினால் தவணையாக கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அரச காப்புறுதி நிதியத்தினால் இந்த நிதி வழங்கப்படும்.